இருக்கு. நாம நினைச்சு போட்டோமா தாத்தா அப்படி சாக்கோ பாடு வாங்கி தரும்னு. ஆனா தந்துருக்கு. வீட்டுக்கு போறதுக்குள்ளேயும் மெல்ல மட்டுன்னுகிட்டே போயிடலாம். ஆச்சப்பட்ட எல்லாத்தையும் காசிடம் தான் வாங்கலாம். காசு இல்லாட்ட சாக்கோ பாடு வாங்க முடியுமா? தாத்தா இல்லாம இருந்தா வாங்கியிருக்க முடியுமா? நாம பேசாடி பேசிட்டே போனோம்னா அது ஓடிக்கிடுமே. ஆனா இந்த அபியும் அவந்தியும் கேப்பாளுகளே, அவளுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாமோ? நல்லா இருக்க. அவளுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளேயும் கடிச்சிட்டனே. அவளோ படம் கோவப்படுவாளே. சரி பரவாயில்ல, கொஞ்சமா மெல்ல நக்கிட்டே போய் மிச்சத்தை அவளுக்கு கொடுப்போம். ஐயோ, திட்டிட்டு வந்ததுலே பாதி காலி ஆயிட்டே. இதை கொண்டு கொடுத்தோன்னா அடிக்க வருவாளுவலே. காசேடன் கடவுளப்பா. அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேடன் கடவுளப்பா. அடப்பாமே, அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல, இப்படி மண்ணில வந்துட்டியே. எப்படி இதை நீ எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிரு? எல்லாத்தையும் தின்னுட்டு குச்சி கீழே விழுந்ததுல உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வேற. இது பாப்பா, அது லேசா ஒட்டிட்டு இருக்கு பாரு. நான் அங்க இருந்து கொண்டுட்டு வந்தேனா அது பூரா கரைஞ்சிட்டு. சரி லேசா ஒட்டிட்டு இருக்க உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் கீழே விழுந்துட்டு பாப்பா. சரி, இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? என்னமோ அப்படியே தின்னுட்டு பாதியை கொண்டாந்து குட்ட மாதிரி சொல்ற. முழுசையும் தின்னுட்டு குச்சியில ஒட்டிட்டு இருக்கிறத எங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சியா? இது பாப்பா, அண்ணன் அப்பெல்லாம் பண்ணுவேனா? அண்ணன் அங்க இருந்து உனக்காக தான் கொண்டு வந்தேன். அது உடுக்கி உடுக்கி வளைஞ்சிச்சு. சரி லேசா தின்னுட்டு எடுத்துட்டு போவோமே நினைச்சேன். தாத்தாடா நான் சொன்னேனா பாப்பாக்கு வேணுமே அப்படின்னு. தாத்தா சொல்லிச்சு சாயங்காலம் வாங்கி தரேன், இப்ப நீ கொண்டுட்டு போறதுக்குள்ளேயும் உடுகிரும் அப்படின்னு சொல்லிச்சு. தருமா? சரி பேசாத. இதுல அண்ணன் இன்னும் பெருமை வேற. பெருமை எருமைக்கு என்னத்துக்கு பெருமை? என்னது பாப்பா இப்படி எல்லாம் பேசுற? அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன் தெரியுமா? உனக்கு அப்படியே தங்க நகையா உடுக்கி உடுக்கி செஞ்சு அப்படியே உன் கழுத்து நடைய அடுக்கலான்னு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி பேசுற? ஆமா, ஒரு ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வழி இல்ல. இதுல தங்க நகையா உடுக்கி உடுக்கி போட போறாராம். இவர் உடுக்கி உடுக்கி போடுவாருன்னு நாங்க ஆனு உட்கார்ந்து இருக்கணும். சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காது. பேசாம வேலையை பார்த்துட்டு போ. தட்டி பாட்டேன் கொட்டாங்குச்சி, தாளம் வந்தது பாட்ட வச்சு. தட்டி பாட்டேன் கொட்டாங்குச்சி, தாளம் வந்தது பாட்ட வச்சு. தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி, தூக்கி எறிஞ்சா கண்ணு குளமாச்சி. என்ன தூக்கி எறிஞ்சா கண்ணு குளமாச்சி. வெக்கமால பாட்டு பாடுறான். பாட்டு எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு வச்சிருக்கான் பாத்தியாடி. எப்பாச்சி நீ எல்லாம் ஒரு அண்ணன் ஒரு ஐஸ்கிரீமை கொடுக்க முடியல, பாட்டை பாரு பாட்டை. இதுல தங்க நகையா உருக்கி போடுவாரான். உருக்கி அத உருக்கி தாரோடு போடுற மாதிரி தரையில போட்டு அது மேல நீ உருளு. இன்னும் ஏண்டி நின்னுட்டு இருக்க? வாடி, அவனே சரியான பொய் புழுவு. நீ நல்லா வடுவல, ஆனா நீ நல்லா வடுவ எனக்கு தெரியுது. எப்போ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேக்கா, இதில் தங்க நகை தருவானா? பாக்குறேன். அப்பா பாவி பேவுலே போயிட்டாளுவலா. ஒரு ஐஸ்கிரீம் தின்னதும் போதும், என் மூச்சு வாங்குறதும் போதும். என்ன பேச்சு பேசுறாளுவோ, கழுவி கழுவில ஊத்துறாளுவோ. இன்னைக்கு பூரா கழுவி ஊத்துவாளுவோ போல இருக்கே. எப்படி சமாளிக்கிறது? அப்போ ஆவியடா, இன்னைக்கு நம்மள அம்மா கிட்ட இழுத்து விட்டு சண்டைய பெருசாக்க போறாளுவோ. அப்பா என்ன கோவமா போறாளுவோ. இவளோட எப்படி தாஜா பண்றது? அவந்தி, என்னம்மா தனியாவா வந்த? யார் கூட வந்த? ஏடி நீ எப்ப வந்த? ஏடி என்ன முழிமுழின்னு முழிக்கிற? யார் கூட வந்த? அஸ்வின் தான் வந்துட்டு போனான் காலையில. நீ யார் கூட வந்த? நீ எல்லாம் ஒரு தாத்தா, நீங்களாம் ஒரு ஆச்சி. ஏன் நானு அபி அப்புறம் அருண் அண்ணன் எல்லாரும் வீட்டுல தானே இருக்கோம்னு தெரியும்ல. அந்த அஸ்வின் பையலுக்கு மட்டும் எப்படி சாக்கோபாடு வாங்கி கொடுத்துருக்கிய, அப்படித்தானே? ஏடி என்ன சொல்லுத? அஸ்வினுக்கு சாக்கோபார் வாங்கி கொடுத்தமா? யார் வாங்கி கொடுத்தா? ஏடி சாக்கோபார்னா என்னது? ஐஸ்கிரீம். சாக்கோபாடுனா என்னதாமலா? என்னமோ தெரியாத மாதிரி கேக்கட. வாங்கி கொடுத்தியா இல்லையா சொல்லு. அவன் வேட என் கண்ணு முன்னாடியே சப்பி சப்பி தின்னுட்டு வாடா. அதுவும் இல்லாம எங்க ரெண்டு பேரையும் பார்க்க வச்சு தின்னுட்டு அவர் தங்க நகையா உடுக்கி உடுக்கி போடுவாராம். எப்படி போடுவாரு? ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டான், இதுல தங்க நகை போடுவானா? தங்க நகை. அதான் உங்க ரெண்டு பேரையும் கேட்டுட்டு போலான்னு வந்தேன்.
சிட்டி உனக்கு சாக்கோபார் வேணுமா? நான் தான் அவன் வந்த நேரத்துல ஒருத்தன் கொண்டு வந்தாலும் வாங்கி கொடுத்தேன். அவன் உங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு போறேன்னு சொன்னான். ஆனா உருகிறோம்ல, சாயங்காலமா தாத்தா வந்து வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுக்கு இம்புட்டு தூரம் கோவப்பட்டுட்டு வந்திருக்கேன். அப்பா அம்மாவும் வீட்டுல இருக்கவளா சொல்லிட்டு வந்தியா சொல்லாம வந்தியா? வாங்கி கொடுக்கன்னு சொன்னா வாங்கி கொடுக்கணும். நீங்க வாங்கி கொடுக்கன்னு சொன்னா அவன் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லுவானோ? சும்மா எதையாவது சொல்லணும்னு அவனை நல்ல பிள்ளை ஆக்கிறதுக்காக நீங்க போய் சொல்லாதீங்க. இங்க பாருங்க, நான் சாக்கோபாடு வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அங்க இருந்து அம்மா கிட்ட சொல்லணுமா அப்பா கிட்ட சொல்லணுமான்லாம் தேவையில்ல. எனக்கு வர்ற உரிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு வாங்கி தராம எப்படி அவனுக்கு குத்திய? அதுக்கு பதில சொல்லுங்க. ஏடி நீ என்ன உங்க அனிதாமாவை உரிச்சு வச்சு உட்காந்துருக்க? ஏடி சரியான சண்டைக்கோழியா தான் இருப்ப போல. அங்க இருந்து இங்க வந்திருக்கியே. ஏடி தாத்தா கிட்ட பாசமா 4 வார்த்தை பேசிட்டியா? என்ன பிள்ளை நீ? ஓ, அனிதாமாவை உடிச்சு வச்சிருக்காவளா? உடிச்சு உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வருதோ? இதுல பாசமா பேசணுமாம்ல? பாசமா தாத்தாக்கு ஏமால பாசமா இருந்தா எனக்கு வாங்கி கொடுத்துருக்குமா இல்லையா? அது எப்படி? உங்களுக்கு பொம்பளை பிள்ளைன்னா அவளை இலக்கோடமா இருக்குதோ, ஆம்பளை பிள்ளைன்னா ஒசத்தியா இருக்குது, அப்படித்தானே? ஏ ஆத்தா என்ன பேச்சு பேசுதா? பொறிஞ்சுதான் தள்ளுதா. சிரிக்காத, எனக்கு கோவமா வருது, நீ சிரிக்கிறியோ? இப்ப என்ன உனக்கு சாக்கோபார் தானே வேணும்? வா கடையில போய் வாங்குவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அது எப்படி எனக்கு தராம அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு இதுல நான் 2ஆம் தடவை நான் வந்து கேட்ட கூட வாங்கி தருவீலோ? அப்படி ஒண்ணு எனக்கு அவசியம் இல்ல. எப்போ வேணாலும் அவனுக்கு தான் எதுனாலும் வாங்கி கொடுக்குறீல்ல, எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்துருக்கணும். இப்ப நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவன் தின்ன ஐஸ்கிரீமும் எனக்கு வேணும். என்னடி அங்க இருந்து இங்க ஓடியாந்துட்ட? அங்க உன்னை ஆள காணல. அப்பா ஊரு புறம் தேடிட்டு நான் அப்பா இங்க வந்திருக்கோம். பைக் நிப்பாட்டிட்டு ஓட போயிருக்கு. ஏடி சரியான ஆள் தாண்டி. நான் சொன்னேன் அப்பாட்ட அங்க தான் இருப்பானு. சரியா போச்சுல? சொல்ல ஓடியாந்துட்டியோ? நான் தின்ன ஐஸ்கிரீம் வேணும்னா வாந்தி தான் எடுக்கணும். அப்படின்னு வாந்தி எடுக்கட்டா? பேசாதல, என் உரிமையை விட்டு கொடுக்க சொல்றியா? எனக்கும் உரிமை உண்டு. தாத்தா எனக்கும் வாங்கி தந்துதான் ஆகணும். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். என்ன நடக்குன்னு நானும் பார்த்துடுதேன். ஏடி சொத்துல பங்கு கேட்குற மாதிரி இப்படி வீஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கியே. ஏடி நான் வேணும்னா கடைக்கு போய் வாங்கி தரட்டா? பண்டிஜம் பண்ணிட்டு சொத்துல பங்கு கேட்கவளம்ல, சொத்துல நல்லா பேச்சுவேன். ஏடி இங்க எப்படி வந்த? சொல்லாம கொள்ளாம அங்க இருந்து இங்க வருவியோ? நீ பேசாதப்பா. அவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கான்? அவனோட உரிமையை ஒன்று வாங்கிட்டு இருக்கான். அப்போ எங்க உரிமைலாம் எங்க போச்சுன்னு காட்டுட்டு இருக்கேன். உங்க அப்பாட்டி அம்மாட்டி கேளு. எங்களுக்கு இல்லாத உரிமை இவனுக்கு மட்டும் வந்துருமா? இவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கணும்னு தெரியாது. இல்ல ஐயா, அவளை ஏன் சத்தம் போடுற? அவ உரிமையை நிலநாட்டத்துக்கு வந்திருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? பாரு எம்பூட்டு அக்கறையா அங்க இருந்து இங்க ஓடியாந்துருக்கானு. ஏங்க நீங்க அவளுக்கும் சேர்த்து தானே வாங்கி கொடுத்துக்கணும். அதென்ன அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கிய? போய் வாங்கிட்டு வாங்க போங்க. ஒன்றும் வேண்டாம், எனக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா அப்போ அருண் அண்ணனுக்கும் அபிக்கு யாரு வாங்கி கொடுப்பா? எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். சரியாத்தா கோச்சிக்காத. உன்னை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அப்படியே வீட்டுல வந்து தரோம். போதுமா? அந்த பயம் இருக்கட்டும். சரி இப்ப எலும்பு உன்னை காலொன்னு 2 பேரும் அங்க பதறி போய் ஊர் புறம் தேடிட்டாலே தவா. நீ என்னன்னா மேல தெருல இருந்து கீழே தெருல வந்து உட்கார்ந்துருக்க. ஏன் என்னைய யாரு கடத்த போறா? ஒண்ணு யாராவது கடத்திட முடியுமா? நீ தான் எல்லாரையும் கடத்துவ. நீ பேசாத. இந்த பிரச்சனை வந்ததே ஒண்ணு தானே. நீ லேசுப்பட்டாளா? இல்ல ஐயா, வா போய் ஐஸ்கிரீம் வாங்கி முதல்ல அவளுக்கு கொடுப்போம். ஏங்கி போயிருப்பா. ஆமா, ஏங்கி போறதுக்கு நான் கூட்டிட்டாலே தான் ஏங்கி போறவளம்ல. ஏங்கி இவன் பண்ணது தப்பு, அதை யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. நீங்க பண்ணது தப்பு, அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. கடைசியில ஏன் மேல பழிய போடுதீங்களோ? ஓ மேல ஒருத்தரும் பழிய போடல. யாருமா பழிய போடுவா? வா போவோம். அப்படி வாங்க வலிக்கு.